ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச கர்மா பற்றி தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ கர்மா அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கனால பனிஷ்மெண்ட்டாக இருக்குது, கர்ம வினை அப்படின்னு சொன்னா அந்த வினை அப்படிங்கிறது செயல் தான். கர்மா அப்படின்னாலுமே செயல் தான். ஆனா இங்க நமக்கு புரிதல் எப்படி இருக்குன்னா, கர்மா கழிக்கணும் அப்படின்னாலே நம்ம பாவம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட கர்மா தான். அதை கழிச்சுதான் சரி பண்ணணும். ஸோ எப்போ நமக்கு கர்மாவை கழிக்க போறோம்னு தெரியல. இன்னும் முற்பிறவி மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கவங்க இன்னும் நான் எத்தனை பிறவி எடுத்து நான் பண்ணின பாவத்தை எல்லாம் கழிக்க போறோனோ தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப கவலைக்குள்ளாகிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கர்மாவா இருக்கு. அப்படி இருக்க இந்த கர்மாவை ஈஸியா நம்மளால கழிக்க முடியுமா? நம்மளோட டே டு டே லைஃப் ப்ராக்டிஸ்ல நம்ம என்ன மாதிரியான மனநிலையில இருக்கும் பொழுது இந்த கர்மாவோட தாக்கம் நமக்கு கம்மியா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட சேனல்லே பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் கர்மா பத்தி. ரொம்ப பேசிக்ல இருந்து, அதாவது சஞ்சித கர்மானா என்ன, பிரார்த்த கர்மா என்ன, அப்புறம் ஆகாமிய கர்மானா என்ன அப்படிங்கிறத பத்தி நீங்க அந்த வீடியோ கர்மாவோட பேசிக் என்ன, கர்மானா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கர்மாவை பத்தி இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. அதை பார்த்துட்டு தான் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன் ஜென்ரலாவே இதை நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கலாம். அதாவது இப்ப கர்மா அப்படிங்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப செயல்னு சொல்லிட்டோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதுனாலதான் அந்த கர்ம வினை நமக்கு வருது அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. கர்மா அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட எண்ணம் மூலமா, நம்மளோட பேச்சு மூலமா, கடைசியா தான் செயல். சரிங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல ஒண்ணு நினைப்போம், நம்ம என்ன நினைச்சோமோ அதை மத்தவங்க கிட்ட சொல்லுவோம் இல்ல கேட்போம், நம்ம வார்த்தை. அதுக்கப்புறமா அதுக்குண்டான செயலை நம்ம செய்யறோம். ஸோ கர்மாங்கிறது இந்த 3 விஷயத்துல பிரிஞ்சிருக்கு. இதுல நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே, ரொம்ப நாள் நான் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பிரச்சனை, இல்ல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு, அப்படி இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருந்தா கூட அந்த மாதிரியான விஷயங்களை நான் அனுபவிக்கிறதுக்கும் இந்த கர்மா அடிப்படையான்னு கேட்டா, உறவுகள் சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு கர்மா அடிப்படை. மற்றபடி நமக்கு நார்மல் டேஸ்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் கர்மாப்படி கிடையாது. எந்த ஒரு விஷயம் நம்மள ரொம்ப எமோஷனலா அட்டாக் பண்ணுது, எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு பயப்படுறோம், இல்ல எந்த ஒரு விஷயம் வேண்டாம், இல்ல நம்மளை விட்டு போயிருச்சுன்னா நம்ம என்ன பண்றது, ஐயோ நமக்கு அது வேணுமே அப்படின்ட்டு எங்கெல்லாம் அந்த அட்டாச்மெண்ட் இருக்குன்னு நீங்க பாருங்க, அந்த இடத்துலதான் உங்களுக்கு கர்மா வேலை பார்க்கும். இப்ப பணம் சார்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பணத்து மேல நமக்கு அன்கான்சியஸா பல அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு பணம் சார்ந்து இருக்கும், நிறைய பேருக்கு உறவுகள் சார்ந்து இருக்கும், சிலவங்களுக்கு மன நிம்மதி இல்லாம இருப்பாங்க, இப்படி. அப்புறம் ஹெல்த் இஷ்யூ, இந்த மாதிரி என்ன இருந்தாலும் இது மேல எல்லாம் நம்ம ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கிறோம். சரிங்களா? அந்த அட்டாச்மெண்ட் தான் அந்த கர்மாவையே கிரியேட் பண்ணுது. ஒரு விஷயம் இப்ப கர்மா எப்படிங்க கிரியேட் ஆகுது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கார் வாங்கிட்டாரு அப்படின்னு நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா, அது கேள்விப்பட்டு அது சாதாரணமான ஒரு விஷயமா அவருக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க, அவர் கூட போய் அந்த காரை பாக்குறீங்க, கார்ல உட்காந்து ரவுண்டு போறீங்க, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அதுல எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது. பிகாஸ் அந்த கார் உங்களோடது கிடையாது. அந்த ஹாப்பினஸ் இருக்கும், ஓகே. ஆனா இதை தாண்டி அன்கான்சியஸா அவன் கார் வாங்கிட்டானே நம்ம இன்னும் வாங்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம். இல்ல நமக்கு என்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லா இருக்கும், நம்ம என்னைக்கு கார் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்னா அவங்கள சார்ந்திருக்கலாம், இல்ல நம்மளோட இயலாமை சார்ந்திருக்கலாம். இப்படி இந்த 2 விஷயங்கள்ல உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குதா அப்படின்னு பாருங்க. எதுல எல்லாம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கோ நீங்க அப்போ எல்லாமே கர்மாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் ஒரு உண்மை. கர்மா அப்படின்னா நம்ம யாரும் பயந்துக்கு தேவையில்லை. ஸோ எல்லா கர்மாவையுமே நம்ம அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையாது. அந்த கேள்வியும் நிறைய இருக்கும். ஏங்க நம்ம என்னைக்கோ தெரியாம பண்ணதுக்கெல்லாம் நான் இன்னைக்கு அனுபவிக்க முடியாது இல்லையா அப்படின்னு கேட்டா அதுவும் நியாயமான கேள்விதான். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே அனுபவிச்சு கழிக்கணுங்கிறது கிடையாது. பல ஞான புரிதல் இருந்தா கூட அந்த கர்மா அந்த சைக்கிள்குள்ள இருந்து நம்மளால ஈஸியா வெளியே வர முடியும். அதுக்கான முயற்சி யார் எடுப்பாங்க அப்படின்னா அதையும் நம்ம தான் பார்க்கணும். ஸோ இப்ப கர்மாங்கிற ஒரு விஷயம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப அந்த ஆசைகளை நீங்க எப்ப எல்லாம் அந்த ஆசை மேல வரும்போது இது நமக்கு தேவையில்லை, இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை, இது இப்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு நீங்க வர வர ஆசைங்கிற அட்டாச்மெண்ட் கம்மியாகும். அட்டாச்மெண்ட் கம்மியாகும் பொழுது கண்டிப்பா நமக்கு கர்ம வினை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து மூலமா நமக்கு வரக்கூடிய துன்பங்களோட அளவு குறைவா இருக்கும்.
அந்த துன்பத்தை நம்ம ஏத்துக்கிட்டு அதை ஹேண்டில் பண்றோம் இல்லையா, அதை கையாளுற விதமும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்குமே ஒழிய, நம்ம கஷ்டப்படுறோமே, நம்மளோட கர்மா நம்மளை போட்டு இப்படி வாட்டி வதைக்குதே அப்படி அந்த நெகட்டிவா அந்த ஒரு எண்ணத்துக்கு நம்ம போக மாட்டோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கர்மாவை நம்ம வந்து அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, அப்படி ஒரு விஷயம் அவசியமானதா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கர்மாவை விட பல 100 மடங்கு அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அன்பா இருக்கிறது. சோ நம்மளுடைய அந்த அன்பை வெளிப்படுத்துறது மூலமா நம்மளுடைய கர்ம வினை வந்து குறையும். இது வந்து நீங்க சொல்றது ஓகே, அன்பா இருக்கேன் அதனால கர்ம வினை குறையுதுங்கிறத சும்மா ஒரு கேட்டு புரிதே ஒழிய, என்னால இதை பிராக்டிக்கலா நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப கர்மாங்கிற ஒரு விஷயம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நெகட்டிவாவே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. நமக்கு எப்ப அந்த அன்பு வெளிப்படும்னா, இந்த செகண்டு இப்பவே, அதாவது இப்ப பாருங்க, இந்த நிமிஷமே உங்களோட மொத்த கர்மாவையுமே மேக்சிமம் ஒரு 80% குறைக்கிற அளவுக்கான ஒரு பயிற்சி என்னன்னா, நாளடைவுல உங்களுக்கு பழக்கமாகும். இப்போதைக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கண்ணை மூடி உட்காருங்க. இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல தனியா உங்களை நீங்க அனலைஸ் பண்ணுங்க. உங்களோட சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க யாருக்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு இருக்கீங்க, யார் முகத்துல முழிக்க மாட்டேன்னு இருக்கீங்க, யாரையெல்லாம் நீங்க வெறுக்கிறீங்க, இவங்கிட்ட நான் பேசவே கூடாது அப்படி நம்ம நிறைய பேர் வச்சிருப்போம் இல்லையா. அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க உங்க மனசுக்குள்ள. போட்டுட்டு நீங்க அவங்க கிட்ட நேர்ல போய் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆத்மார்த்தமா உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்க வந்து அவங்கள மனசார மன்னிக்கணும். அந்த ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்மள இன்னும் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ண வைக்க வேண்டியது. ஏன்னா இப்ப நம்ம மனுஷனா இருக்கோம், ஆயிரம் லட்சக்கணக்கான தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருந்துமே நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த இயற்கை வந்து நம்மள மன்னிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. இப்ப நம்ம எவ்வளவு மரத்தை வெட்டுறோம், இருந்தாலும் அந்த மரம் என்ன நீ என்ன வெட்டிட்டேங்கிறதுக்காக நிழல் கொடுக்காமையா இருக்கு, அப்படி இல்ல. சோ அந்த இயற்கையோட செட்டப்ல ஒன்றி வாழ்ற மாதிரி தான் நம்மளும் வாழணும். நம்ம மனுஷன், நான் தனியா தான் இருப்பேன், நான் பழி வாங்குவேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு நீங்க போனீங்கன்னாலே நம்மளுடைய கர்மா, அந்த மைண்ட் செட் கார்மிக் சைக்கிள்குள்ளேயே தான் நம்ம திரும்ப போவோம். சோ இந்த செகண்ட்ல இருந்து உங்களை யாரெல்லாம் சின்ன வயசுல இருந்து காயப்படுத்தி இருக்காங்க, யாரெல்லாம் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க, யார் உங்களை தப்பா நினைச்சிட்டாங்க, அப்புறம் நிறைய இருக்கும். அவங்கள ஒரு ஒரு நபரோட பேரை கேள்விப்பட்டீங்கன்னா இப்பவும் உங்க மனசுக்குள்ள ஒரு வலி, அந்த காயம் அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தா கூட அவங்களையும் நீங்க மனசார மன்னிக்கணும். டெய்லி உன்னை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க மன்னிக்க என்ன ஆகும்னா, அவங்களும் மன்னிப்ப நீங்க கொடுத்துட்டீங்க, உங்களுக்கும் உள்ள ஹீல் ஆகும். புரியுதுங்களா. நீங்க இதை நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டா அப்படி தெரியலாம் படுத்த தேவையில்லை. சோ எல்லாமே நம்மளோட அந்த எண்ண அலைகள் மூலமாவே அது அவங்களுக்கு புரிய வர காலமும் வரும். சோ இங்க நீங்க ஹீல் ஆகுறதுதான் முக்கியம். இப்ப என்ன ஆகுது, அந்த மாதிரி யார் மேல எல்லாம் நீங்க விரோதமா வெறுப்பா இருந்தீங்களோ அவங்க எல்லாத்தையுமே மன்னிக்கணுங்கிற அந்த முதல் படி நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்மா வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதுவுமே ஈஸியா கம்மி ஆகுமான்னு கேட்டா ஆகாது. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த அன்கான்சியஸா வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உன்னை மாத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னாதான் நம்மளோட கர்மாவே ஸ்டார்ட் ஆகும். நீங்க பாட்டுக்கு அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப அந்த கல்லை எடுத்து நான் வந்துட்டு ஒரு சிலை பண்ண போறேன், இல்ல படிக்கட்டு கட்ட போறேன், இல்ல வேற ஏதாவது நான் ஒண்ணு செய்ய போறேன், சிற்பம் வடிக்க போறேன் அப்படின்னாதான் அந்த கல்லுக்கு அடியே விழுகும். இல்லைன்னா அது பாட்டுக்கு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரிதான் நம்ம பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் வந்து அடுத்தது நான் இதை பண்ண போறேன், அடுத்து நான் இந்த லைஃப்ல என்னோட இதை புதுசா கொண்டு வந்து மாத்த போறேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா தான் நம்மளுடைய கர்மா வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். ஆனா இப்போ நம்ம அந்த கர்மாவையே கழிக்கணும் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு மனப்பக்குவம் சீக்கிரத்துல வருமான்னு கேட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். இவ்வளவு நாள் அவ்வளவு மாசம்லாம் சொல்ல முடியாது, ஆனா நாளாகும். கண்டிப்பா உங்களால அவங்கள பரிபூர்ணமா மன்னிக்க முடியும். இவ்வளவுதாங்க, சிம்பிள். இது வந்து நான் மனுஷங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ, ஏன் நான் இவ்வளவு துன்பப்படுறேன், நான் எதுவுமே பண்ணலையே, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எல்லாருக்கும் நல்லது தானே பண்றேன், எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன்லாம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, இதுவே ஒரு நெகட்டிவ் கர்மா தான். அதை வந்து உங்க கடமையா தான் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு கார் ஷோரூம் போறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஹோட்டல் போறீங்கன்னா செக்யூரிட்டி கதவை திறந்து விடுறது வந்து அது அவரோட கடமை. இதை நான் பாரு இன்னைக்கு இத்தனை பேருக்கு நான் வந்துட்டு அங்கே பெருமைப்படுறதுக்கோ கர்வம் அடைகிறதுக்கு எதுவுமே இல்லாத அவரோட டியூட்டி கதவு திறக்கிறது, வெயிட்டர் நம்மளை ரிசீவ் பண்றது, நமக்கு பரிமாறுறது, சாப்பிட்றது, அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு நம்ம கிளம்புறதுங்கும் போது அந்த இடத்துல எந்த ஒரு எமோஷனுமே நம்ம அவங்கள்ட்ட வச்சுக்க மாட்டோம். அது அவங்க டியூட்டி, வந்து சாப்பிட்டு பில் கொடுத்துட்டு போறது நம்ம டியூட்டின்னு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் பிறந்திருக்கேன், இது என் குழந்தை, என்னால வந்திருக்கு, இந்த குழந்தைய நான் படிக்க வைக்கணும், இவர் என் ஹஸ்பண்ட், இவங்க என் மாமியார், என் அம்மா அப்பா, இவங்களுக்கு இந்த கடமையெல்லாம் நான் செய்யணும், அவ்வளவுதான் இருக்கணுமே ஒழிய எது மேல நீங்க அட்டாச் ஆகுறீங்களோ உங்களோட கர்மா ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்கு வந்துட்டீங்கன்னாலே மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிரும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.